பைபிள்லாம் வாசிக்கலாம் நீங்க? பைபிள் எடுத்துக்கலாம், எடுங்க பார்க்கலாம். பைபிள் சங்கீதம் 92ல 15 எடுக்கலாம். 15 அவர்கள் முதிர் வயதிலும் தனித்தன்று புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். எப்போ தருவாங்க? 15 முதிர் வயதிலும் தனித்தன்று பசுமையா இருப்பார்கள். உலக பிரகாரமா பார்க்க போனா முதிர் வயதாயிடுச்சுன்னா டயர்டு, அதாவது என்னன்னா டயர்ட் ஆகிட்டா வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. 60 வயசு ஆயிடுச்சுன்னா அதான் ரிட்டையர்டு. சரி, இப்போ அதை நாங்கள் நேரடியாக உங்களுக்கு செய்து காட்டுறோம். லைவ் ப்ரோக்ராம் கர்த்தர் செய்த பெரிய காரியம். இது ஒரு அடைக்கலம் சொல்லி ஐயா சொன்னாங்க. கண்டிப்பாக இது ஒரு அடைக்கலம் தான். நல்ல ஒரு காத்தோட்டமான இடம். இல்லை, இதுதான் பக்கத்தில் கரெக்டாக ஸ்பீக்கர் இல்லாதனால இதுதான் கரெக்டாக இருக்கும். கரெக்டா சொன்னது. நானும் அப்படிதான் நினைச்சேன். மேலே போய் நல்லா சூப்பரா இருக்கு. டேபிள் மாதிரியே நிறைய கூட்டமாக இருந்தால் நம்ம மேலெல்லாம் ஏறி ஆரம்பிச்சாங்கய்யா. ஒரு 32 பேர் வெளியே இருக்காங்க. 6 பேர் தான் இருக்காங்க. சரி, நிறையா ஆசீர்வாதம் பண்ணி ஒரு 100 பேர் நம்ம ஜெபிக்க அழுவியா நமக்கு என்ன வரைக்கும் ஆசீர்வாதம். அழுவியா ஆமென். நம்ம ஜீவனை அவர் பாதுகாப்பார். அழுவியா. இப்போ ஒரு பாடலை படிக்குவோம். பாடலை படிச்சுட்டு நம்ம ஜெபிக்கிறோம். நம்பர் 138 ஜெபத்தோட ஜெய கீதங்கள 138. இந்த பாடலை நாம் எல்லாரும் உற்சாகமாக ஒரு மனதோடு கரம் தட்டி நாம் பாடலை படிப்போம். ஆமென். எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே, என்னமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உன் சுத்தம் செய்வதுதானே, என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உன் சுத்தம் செய்வதுதானே.
அழைத்தீரே உம் சேவைக்கு என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு அதை நான் மறப்பேனோ அதை நான்